கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர சுக்கிரனோடு சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சனியினுடைய தாக்குதல் நிச்சயமாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வேலையில் மாறுதல்கள் வந்தாலும் நல்ல ஸ்திரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு அது வெற்றியை நோக்கி செல்லும். உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 28/1/2025 மேல வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் சமசப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிட்டியே தீரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.